மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சும்மா லேசாக வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் கொஞ்சமாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். வரமிளகா 1-2 இருந்ததுன்னா கிள்ளி போட்டுக்கலாம். நான் இதிலே மிளகாத்தூள் நிறையா போட்டதுனால போடலை. இதுக்கு புரோட்டா நிறைய எண்ணெய் ஊற்றுனாக்கா உடம்புக்கு அது வேறு கெடுதி ஆயிரும். பீஃபு வேறு கொலஸ்ட்ராலு, அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இதுலேயே நிறைய எண்ணெய் இருக்குது, பிரிஞ்சு வரும். இதிலே எண்ணெய் அவ்வளோதான். நல்ல பஞ்சாட்டம் வந்துருச்சு. ஒரு 6-7 விசில். இளம் கறி சரியா, மட்டன் மாதிரியே இருக்கும். இந்த பசங்க முதுகு வலின்றாங்க, அது செஞ்சு சாப்பிட்டா முதுகு வலிக்காது எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன். சரின்னு இப்போ செஞ்சு கொடுக்குறேன், சாப்பிட்றேன். நல்லாயிருக்கு. சூப் கேரளா ஸ்டைல் பீஃபு சுக்கா புரோட்டா ரெடி ஆனோன்னு காட்டுறேன்.